நன்றி. இப்படி சொல்லி தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தேர்தல் கவுண்டிங் நடந்துட்டுருக்கு இப்போ. ஐ திங்க் இப்போ மணி 11ன்னு நெனைக்கிறேன். 11 நிலவரப்படி 108 இடங்கள்ல தாவேகா முன்னிலை பெற்றிருக்கு. தளபதிய நம்பி ஓட்டு போட்ட அத்தன நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னு. தளபதி எப்படி இந்த பயணத்த ஆரம்பிச்சாரு? என்னென்னலாம் சொன்னாங்க? இப்போ கூட ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி விட்ட கருத்து கணிப்புல பார்த்தீங்கன்னா, தளபதி சொன்ன மாரி கடுப்பு கணிப்பு தான். ஒரு 4, 5 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தளபதிக்கு 10 சீட்டு தான் கிடைக்கும், 15 சீட்டு தான் கிடைக்கும் என்னவோ சொன்னாங்க. ஆனா, இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் பதிலடி குடுக்குற மாரி தமிழக மக்கள் தாவேகாவ அமோகமா வெற்றி பெற வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 108 சீட்டு, இன்னும் 10 சீட்டு கிடைச்சா சிங்கிள் மெஜாரிட்டில நம்ம வந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணலாம். அது நடக்க தான் போகுது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், மேபி இன்னொரு 1 மணி நேரம். ஏன்னா, இப்ப தான் வந்து மத்த இப்ப 3வது, 4வது, 5வது சுற்று வாக்கு எண்ணிக்கைலாம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த சிஎம் தளபதி தான். அதில எந்த டவுட்டும் இல்ல. இந்த வீடியோ நான் எதுக்கு முன்ன எடுத்தேன்னா, எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா தளபதிய நம்பி ஓட்டு போட்டுருக்கீங்க. 1. 2வது நான் மீடியாவெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். தளபதி ஜெயிக்கிறாரு, கீழ இவ்வளோ சீட்டு வருதுன்னு தெரியுது. ஆனா யாருமே தாவேகாவோட முன்னிலை தொகுதிகளையோ, இல்ல முன்னிலை வேட்பாளர்களோ யாரையும் பெருசா காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே எங்க முன்னிலை இருக்கு, டிஎம்கே எங்க இத தான் காமிக்கிறாங்க. அது இன்னுமா இந்த 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 மீடியாஸ்லாம் வந்து நம்புறாங்க. லைக் அடுத்த அரசே வந்து தாவேகா அரசு தான் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் தெரியும்போது கூட, மீடியா வந்து வாங்குன காசுக்கு கரெக்ட்டா ஒர்க் பண்றாங்க. கவுண்டிங் டேல கூட. ரொம்ப வியப்பா தான் இருக்கு. ஆனா காவல்துறைய பாராட்டணும். ஆல்ரெடி தாவேகா வந்து முன்னிலைன்னு சொன்னோனவே, ஒரு பெரிய பாதுகாப்ப தளபதி விஜய் அவர்களோட இல்லத்துக்கும், அ அலுவலகத்துக்கும் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம். திருப்பி இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, எனக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதாவது மே 4 நீங்கலாம் உங்க மூஞ்சி எங்க வச்சுப்பீங்க? கனவெல்லாம் காணலாம். ஆனா, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? அ சினிமா நடிகர நம்பி இப்படி பேசுறீங்களே! நாளைக்கு அவரு வந்து என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண மாட்டாரு? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதிலடி தான். தமிழக மக்களோட வாக்கு. இந்த வாக்க அவர நம்பி இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த டைம்ல கூட 108 சீட்டு வின் பண்ண வச்சிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஆல் முன்னிலை வின் மாரி தான். ஸோ, அதுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி. தளபதிக்காக பல ஊர்கள்லேருந்தும் வந்து, பல நாடுகள்லேருந்தும் வந்து, பல பேர் வந்து ஓட்டு போட்டீங்க. அதுக்கும் நன்றி. திமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற சென்னையிலேயே திமுக ஒரு சீட்டு கூட வாங்காதுன்ற மாரி எனக்கு தெரியுது. நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைன்னு மேல போடுறாங்க. கீழ பார்த்தா தாவேகா தான் முன்னிலை. உதயநிதி ஸ்டாலின் செகண்ட்ல தான் இருக்காரு. ஸோ மீடியா இந்த மாரி வேலைலாம் பார்க்குறாங்க. அது கொஞ்சம் தெரியல. அவங்களோட மீடியாவோட தர்மத்துக்கே அது அடுக்குமா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே. மீடியா என்ன பண்ணாலும் சரி, இனிமே என்ன என்ன முட்டு குடுத்தாலும் சரி, ஜெயிக்க போறது தாவேக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஓட்டு போட்ட அத்தனை மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம எதிர்பார்த்தபடியே அடுத்த சிஎம் தளபதி தான்.